ஏதோ தப்பு நடக்குது அர்ஜுன் சார். இவ ஏதோ கோல்மால் பண்ணி உங்களுக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கும் மட்டும் தெரிஞ்ச அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சு அந்த சீட்ல எழுதி போட்டிருக்கா. இவள மாதிரி ஒருத்தி உங்க ஃபேமிலி கிட்ட நெருங்க கூட கூடாது. நான் அதுக்கு விட மாட்டேன். உடனே இதை நான் உங்ககிட்ட சொல்லணும் அர்ஜுன் சார். அவளை தடுக்கணும். எங்க சார் இருக்கீங்க? வசுந்தரா, ஏதோ பரபரப்பா போயிட்டு இருக்க. ஆமா நட்சத்திரா, அர்ஜுன் சாரை பாத்தியா? கார் பார்க்கிங் கிட்ட பார்த்த மாதிரி இருந்துச்சு. வசுந்தரா, இந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணது வேணா நீயா இருக்கலாம். ஆனா முடிவை தீர்மானிக்கிறது நான். யாரு டிராமாவை பார்க்கணும், யாரு பார்க்க கூடாது, அர்ஜுன் மாமா தேடுற அந்த ஃப்ரெண்டு யாருன்னு தீர்மானிக்கிறதுல நான் மட்டும்தான். அர்ஜுன் சார், என்னாச்சு? சொன்ன மாதிரி லாக் பண்ணிட்டியா? நட்சத்திரா பெரிய பில்டப்ப கொடுத்துக்கிட்டு என்னமோ எல்லாம் அவதான் அலட்டிக்கிட்டால. இப்போ அவ மூச்சு விட முடியாம காருக்குள்ள அகப்பட்டு கிடக்குறா. வெரி குட் தீபா. அவ வெளியில வந்துடவே கூடாது. காருக்குள்ளேயே கிடந்து மூச்சு முட்டி சாகட்டும். அவளால வெளியில வரவே முடியாது. அந்த காருக்கு 2 பக்கத்துலயும் காரை நிறுத்தி அந்த காரை திறக்க முடியாதபடி பண்ணிட்டேன். வசுந்தரா, இந்த தடவை நான் சீனுக்குள்ள வராமலேயே உன்னை எப்படி லாக் பண்ண பத்தியா? அவ்வளவுதான். இனி காருக்குள்ளேயே உன் கதை முடிஞ்சிரும். எனக்கு ஹாப்பி தான். அத்த, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட பல வருஷ தவிப்புக்கு முடிவு தெரிய போகுது. என் மருமகளை நான் பார்க்க போறேன். உன்னோட தவிப்புக்கு மட்டும் இல்ல, என்னோட தவிப்பு, அர்ஜுனோட தவிப்பு எல்லாத்துக்குமே முடிவு கிடைச்சிடும். அண்ணே, உங்க சின்ன வயசு ஃப்ரெண்ட எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட், உன்னை பார்க்க போறது நினைச்சு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இந்த கூட்டத்துல யாரா நீ என்ன பார்த்துட்டு இருக்கியா? இந்த சீட்டை வச்சுதான் உன்னை கண்டுபிடிக்கணும்னு இருக்கு. உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நீ இங்கதான் எங்கேயோ இருந்து என்ன பார்த்துட்டு இருக்க. ஐ கேன் ஃபீல் இட். தேங்க்யூ கேர்ள்ஸ். நீங்க எல்லாரும் எங்க மாமா கூட்ட புதிருக்கு பதில் எழுதி போட்டிருக்கீங்க.
அந்த அதிர்ஷ்டக்காரி யாருன்னு இப்ப தெரிஞ்சிரும். பாட்டி வா வா. பாட்டி அப்பா அம்மா எங்க பாட்டி? அங்கதானே இருந்தாங்க. உனக்கும் என் ரிச் மாப்பிளைக்கும் நடுவுல அதுங்க எதுக்குன்னு ஓரமா உட்கார வச்சிட்டேன். அடியே அடியே, இங்க என்னடி நடக்குது? தீபாவளி பண்டு சீட்டுக்கு குலுக்கல் நடத்துற மாதிரி சீட் எழுதி போட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுப்போம்னு சொல்றாங்க. அட ஆமா பாட்டி, அர்ஜுன் சார் அவர் சின்ன வயசு ஃப்ரெண்ட் தேடிட்டு இருக்காரு. ஏன் ஏற்கனவே அவனுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட் எல்லாம் பத்தாதாமா? ஷோ பாட்டி கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏய் வயிறு பசிக்குதுடி. இந்த பெரிய வீட்டு ஃபங்க்ஷன்ல எல்லாம் ஆளுங்க கையில தட்ட வச்சுக்கிட்டு ஜூஸுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இங்க என்னடா துண்டு பேப்பர் கொடுத்துட்டு இருக்காங்க. பிஸ்னாரித்தனமா இருக்கு. ஏய் சாப்பாடு வந்தா நல்லா சாப்பிட்டுட்டு ஏதோ 2 காயின் கொடுப்பேன்னு சொன்னாங்களே, அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம்ல? ஃபங்க்ஷன் முடிய போது முடிஞ்ச உடனே கொடுத்துருவாங்க பாட்டி. சரி நீ அங்க போய் நில்லு. மருமகன் தனியா நிக்குது பாரு. போ 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 போ. என்னால நிக்க முடியாது பாட்டி, கால்ல ரொம்ப வலிக்குது. லக்கி, நான் கழுத்து காது மூக்கு வலிக்க வலிக்க நகை போடணும்னா உன் கால் வலிச்சா பரவாயில்லடி. அங்க போய் நில்லு. ஐயோ திரும்பின பக்கம்லாம் தினசா நிக்கிறாளுங்கடி. நீ அசந்த நேரம் பார்த்து எவ்வளவு துண்ட போட்டுற போறா. பாலை கடைஞ்சாதாண்டி வெண்ணெய். ஆனா இவளுங்களை பார்த்தா வெண்ணையே கடைஞ்சிருவாளுங்க போல இருக்கே. ஓடி போ எந்திரி. சரி பாட்டி போறேன். ஆனந்த், வசு எங்கடா? இல்லைண்ணா, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருந்தது. அதான் ஸ்டேஜுக்கு வந்தால் வேலை நடக்காதுன்ட்டு வரலண்ணா. கரெக்டா டைம் பார்த்து மிஸ் ஆவறா பாரு. சரி உத்தமன்? அவர் வந்தவங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ண போயிருக்காருண்ணா. அச்சோ எங்களுக்கு சஸ்பென்ஸ் தாங்க முடியல. சீக்கிரம் ஆரம்பி. டியர் ஃபேமிலி, thank you so much. இப்போ இந்த ஃபங்க்ஷனோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அதை எழுதி இதுக்குள்ள போட்டுக்கொள்ளுங்க. என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்ன அந்த விஷயத்தை இப்போ நான் உங்க முன்னாடி சொல்றேன். கோடி சூரிய பிரகாசமே, கொண்டல் மேக வண்ணமே, பாடி நான் முந்திடாமல் வந்தருள் அருந்திடு. நாடி நான் வந்த போதிலே என்னை காத்திரு ராமா ராமா. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அவ பேரு சொல்லிடாதீங்க. ஃப்ராட் பண்ணி அந்த ரகசிய வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களையும் மேடத்தையும் ஏமாத்த பாக்குறா. என்ன காப்பாத்துங்க அர்ஜுன் சார். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், காப்பாத்துங்க அர்ஜுன் சார். அண்ணே, நீங்க போட்ட புதிர்க்கான விடைய நீங்க சொல்லிட்டீங்க. அதை யாரு சரியா எழுதிருக்காங்கன்னு பார்ப்போம். நீங்களே எடுங்கண்ணா. ஆனந்த், இது என்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம்டா. எனக்கு இந்த உயிர் கொடுத்தவங்க இதை எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும். சுச்சி, நீ ஆர்வமா தேடிட்டு இருக்கிற குடும்பத்தை பாக்குற நேரம் வந்துருச்சு. சீட்டை எடுத்து கொடு.
ஆனந்த். Yes, this is the one da. Oh my god. Hey. மாமா, நீங்க தேடுற ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா? மாமா தேடுற ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா. Yes, he got it. Yes. நட்சத்திரா என்ன சொல்ற? நிஜமாவா? Yes. கோடி சூரிய பிரகாசனே, கொண்டல் மேக வண்ணனே, வாடினான் நம்பிடாமல் வந்தருள் புரிந்திரு. நாடினான் வந்த போதிலே என்னை காத்திடு ராமா ராமனே. ஏய், ஃபர்ஸ்ட் பேரை படி. படிக்க சொல்றல, படி. சொல்ல போறியா இல்லையா? தீபா தீபா தீபா. தீபாவா? தீபா யாரு? அந்த லக்கிகள் யாரு? என்ன தீபாவா? அவளா? இரு, புரியல. ஏய், எந்த தீபா அது? தீபா மேடைக்கு வருவார். போன் நம்பர் சொல்றேன், அந்த நபர் மேடைக்கு வருவார். 9845210156. தீபா, நீயா? நான் யாரும் இல்ல நினைச்சேன். வெல்கம். ஏய் அர்ஜுன், மை டியர் ஃப்ரெண்ட், ஐ மிஸ் யூ a lot ரா. ஒரு வழியா யாரு மாமாவோட ஃப்ரெண்ட்ங்கற சஸ்பென்ஸ் முடிஞ்சிருச்சு. தீபா தான் அந்த ஃப்ரெண்ட். ப்ளீஸ் ஷேர் யுவர் வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இதை விட என் வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி வராது. தி கிரேட் ஜேகேஆர் ஃபேமிலி சேர்மன் அர்ஜுன் தேடுற அந்த சின்ன வயசு பொண்ணு நான் தான். எனக்குள்ள அந்த நினைவுகள் இருந்தாலும் அதை ஆதாரபூர்வமா நிரூபிக்கிறதுக்கான நாளை நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு வேணா இதெல்லாம் புதுசா இருக்கலாம், ஆனா அர்ஜுன் சாருக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் நான் முன்னாடியே அறிமுகமானேன். அர்ஜுன் சாருக்கு நான் செக்ரட்டரியா வேலை பார்த்திருக்கேன். ஜென்ம பந்தம் இருக்கிறதுனாலதான் அந்த ரிலேஷன்ஷிப் தொடர்ந்து வருது. அர்ஜுன் சார், thank God. அர்ஜுன் தேடுற பொண்ணு இவளா? இவ குடும்பத்தையா நான் வலை வீசி தேடிட்டு இருந்தேன்? இந்த மூதேவிதான் அர்ஜுன் தேடுற பொண்ணா? நல்ல வேளை உங்க அக்கா இல்ல. அவ வேற ஏதோ பவுஷா ஒரு துணியை போட்டுக்கிட்டு பளிச்சுன்னு வந்து நின்னாளா? ஐயோ, கழுத மேய்க்கிறவளுக்கு கல்லாப்பெட்டி சாவி கிடைச்சிருச்சோன்னு பயந்தே போயிட்டேன்.
ஏ லக்கி, இந்த கருமத்தெல்லாம் நம்ம பார்க்கணுமா? வா போலாம் வீட்டுக்கு. சரி பாட்டி, வா, வா கிளம்பலாம். வா வா வா. இந்த நிகழ்ச்சியில கலந்துட்ட எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் அர்ஜுன் அண்ணன் சார்பா அம்மா அன்பளிப்பு தருவாங்க, இருந்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. பாத்தியா, நினைச்சத சாதிச்சுட்ட. ரொம்ப தேங்க்ஸ் நட்சத்ரா. இது மிகப்பெரிய சான்ஸ். உன்னை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷப்படாத. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். எப்ப வேணாலும் உன்னை வீட்ல இருந்து விரட்டு வேண்டி. என் மாமா எனக்கு மட்டும்தான். நான் தேடுற ஃப்ரெண்டு இவளா? இந்த தீபாவா? என்னை காப்பாத்தி அந்த காயினை கொடுத்து தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுத்த அந்த பொண்ணா இவ? நோ, நோ சான்ஸ். அந்த பொண்ணா இருக்க வாய்ப்பே இல்லை. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. வசு எங்க? இந்த மாதிரி ஒரு முக்கியமான நேரத்துல இல்லாம போயிட்டாலே. இப்ப அவ இருந்திருந்தா ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுத்திருப்பால. எங்க போயிட்டா இந்த வசு? சரி, இங்க எங்கேயாதான் இருப்பா, போய் தேடுவோம்.